ஊர்ல கூட்டிட்டு வந்து எதுக்குன்னா இப்படி கொடுமைப்படுத்துற? டேய், எனக்கும் தான் குளிருது. நான் ஏதாவது சொல்றேனா? காதலுக்காக இப்படி சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உன் காதலுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? டாய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணனுக்காக இந்த மாதிரி தியாகத்தெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். அது சரி. அப்புறம் நீ அண்ணனுக்கு முடி வெட்டுறத பார்த்து உன் அண்ணி அப்படியே அசந்து போய் நிக்கணும். அந்த மாதிரி வெட்டி விடணும். சரிண்ணே. அதுல ஏதாவது சொதப்பலாயி உன் அன்னைக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை நான் என் கண்ணிலேயே பார்க்க கூடாது. ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிரு. அதுதான் உனக்கு நல்லது. என்னண்ணா இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலாம் இல்லடா, உண்மையதான் சொல்றேன். ஏதாவது தப்பாச்சுன்னு வை, நீ உன் கடை எதுவுமே இருக்காது. பாத்துக்க. அண்ணே, அன்னைக்கு பிடிச்ச மாதிரி வெட்டி விடுன்னு சொன்னா எப்படின்னா வெட்டுறது? ஒண்ணுமே புரியலையே. என்னண்ணா அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாரு. ஆமா, இந்த வாயாடி ஏன்டா இந்த நேரத்துல உன் கடை முன்னாடி நிக்கிறா? நீ பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் முடி வெட்டி விடுறியா என்ன? அண்ணே, அந்த அக்கா பால் வாங்க வந்திருக்குண்ணே. என் கடைக்கு பக்கத்துலயே எங்க அம்மா பால் கடை போட்டிருக்குல்ல. அப்படியா? ஐயோ, அந்த வாயாடி வேற என்ன பார்த்தாலே வம்பு கிழப்பாளே. சரி வா, சமாளிப்போம். நானும் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து உங்க நடவடிக்கை ஒரு மாதிரியா தான் இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. உங்க மனசுல எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அத என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்கிட்ட சொன்னா என்ன? நேத்து நடந்த விஷயத்த சொன்னா இதையே உனக்கு சாதகமாக்கி நீ நினைக்கிறத சாதிக்க பாப்ப. அதனாலதான் நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருக்கேன். ஏங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவையில்லாம கண்டதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகத்தை பார்த்தா நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லி தொலைங்களேன். எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் சொல்லுன்னா என்னத்த சொல்ற? இப்ப நீங்க சொல்லாம நாளைக்கு அது ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அதை மறைக்கிறீங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு மனுஷனை கட்டினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க, அருணும் எதுவும் சொல்ல மாட்டான். எதுவுமே எனக்கு தெரியாம எதுலயுமே கலந்துக்காம இந்த வீட்டுல ஜட மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? ஏங்க, நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏய், அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏங்க, கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரே. என்னவா இருக்கும்? எந்த விசேஷத்துக்கும் இவ்வளவு சீக்கிரம் கடையை திறந்ததே இல்லண்ணா. விடிஞ்சு விடியாம என் கடையை திறக்க வச்சிட்டேண்ணே. போ வேலையை பாரு. சரி சொல்லுக்கா, எப்படி அண்ணனுக்கு முடி வெட்டணும்? உன் அண்ணனை முதல்ல சேர்ல உட்கார சொல்லு. அண்ணே உட்காருங்கண்ணா. இந்த முகரையெல்லாம் தேத்தி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏய், என்ன? ஹலோ, இந்த அதட்டுறது உருட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. அக்கா நீ இருக்கா? அண்ணே, நமக்கு தான் இப்ப காரியம் ஆகணும். வாணிஜன்னிக்கு ஒண்ணு குடிக்கணும்னா கொஞ்சம் அமைதியா இருண்ணே. சரி அக்கா, போச்சுக்காதக்கா, நீ சொல்லுக்கா. சொல்லுக்கானா? என்ன சொல்ற? கேட்லாக் கூட அத பார்த்து சொல்றேன். அப்படின்னா? டேய், அப்படியானு கேக்குற? இந்த விதவிதமா ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அத கூட. அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாதுக்கா. ஏதோ 2-3 போட்டோ வச்சிருந்தேன், அதுவும் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நான் என்ன மாதிரி வெட்டணும்னு சொல்றது? அக்கா, உன் போன்ல தான் இருக்குல்ல, அதை பார்த்து சொல்லுக்கா. ஓ, நெட்ல பார்த்து சொல்றியா? அதுவும் நல்ல ஐடியா தான். இது நல்லா இல்ல.
போட்டு வேலைக்கு ஆகாது. இதுவும் சரியா இருக்காது. இது ஓகே, ஆனாலும் வேண்டாம். இவனுக்கு ஏத்த மாதிரி இதுல எந்த போட்டோவும் இல்லையே. என்னக்கா இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? இந்த மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு நெட்ல தேடணும்? ஆ? நானே யோசிச்சு சொல்றேன், நீ வெட்டு. சரிக்கா, நீ சொல்லு. ம். அண்ணா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் தெரியுமா சொல்லு. அண்ணா, நேத்து நான் நம்ம குடும்ப ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். குடும்ப ஜோசியரை பார்க்க போனியா? எதுக்கு? திடீர்னு ஜோசியரை பார்த்து பேசணும்னு தோணுச்சுண்ணே. அதான் அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஏற்கனவே வந்த ஜோசியரு அருள் நந்தினி ஜாதகத்தை பத்தி சொன்னது, கோவில்ல தங்கச்சியோட சேலை எரிஞ்சதெல்லாம் என் மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் அதை தெளிவுபடுத்திக்க நம்ம ஜோசியர்கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். குணா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கோவில்ல நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அங்க நடந்ததெல்லாம் தானா நடந்திருந்தா கூட அது அவசகுணமா நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணது. என்னென்ன சொல்றீங்க? ஆமா குணா, சாமிக்கு அங்க நடந்ததுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது எல்லாமே ஒரு ஆசாமி பண்ணுது.